ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சிலர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் நடக்குது. ஆனால் பாவிங்களா மறுபடியுமா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, மொட்டை கடிதாசி மறுபடியுமா? ஆல்ரெடி ஒரு மொட்டை கடிதாசியை வந்துட்டு எல்லோரையும் டார்ச்சர் பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி என்னென்னமோ பட்டுப்படுத்தி என்னென்னமோ பண்ணிட்டுச்சப்பா. திரும்பவுமா வந்து உங்களுக்கு மொட்டை கடிதாசி அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லைன்னா இங்கே தமிழ் ஆசிரியருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு திட்டாப்பில் இந்த திட்டினவர் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டார். ஆனால் அந்த திட்டு வாங்கினார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இதை வந்து மூணாவதாக ஒருத்தர் பார்க்குறாருங்க, அவருக்கு இன்னும் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, திட்டினவர் சார்பாக வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ, இது என் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் எழுதணும். இதுதான் வந்து டாஸ்க்கு. இதை வந்து மஞ்சரி சொல்கிறாங்க, யாருக்குமே ஒன்றும் புரியல. அதில் அவங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. சரி, முத்துக்குமரன் வந்துட்டு நான் இதை கொஞ்சம் விளக்குறேன் என்னன்னு சொன்னால் அதுக்கு டென்ஷன் ஆகிறாங்க. இதில் நடுவில் வேறு நம்மளோட விபி அவர் வந்து அவருடைய விஷயத்துக்கு நானும் என் பங்குக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நின்று ஒரு சில விஷயங்கள் பேசினா அவரையும் பிடிச்சி கத்தி விட்டாங்க மஞ்சரி. இருங்க சார், டென்ஷன் பண்ணாங்க சார், எனக்கு குழப்பமாகுதுன்ற மாதிரி. ஆனால் இந்த மொட்டைக்கடிதாசியை பார்க்கும்போது ஐயோ இன்றைக்கி யார் யார் தரலாம் ஊரில் போது தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து முத்துக்குமரன் மேலே எல்லாருக்குமே ஒரு வன்மம் இருந்துச்சு, எல்லாருமே முத்துக்குமரன் தாக்குனாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மேலே யாருக்கும் வன்மம் இல்லை, எல்லாம் கொஞ்சம் மாறி போச்சு. ஏன்னா கண்ணோட்டம் மாறி போச்சு. வன்மம் இருக்கிற வன்மம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதை விட இப்போ ஒரு பெரிய விஷயம், இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, அதை நம்ம பிரச்சனையாக பார்த்துட்ருக்கோம். அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை கணக்கு தெரியாமல் போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க அந்த பிரச்சனை தான் பெருசாக தெரியும். அந்த மாதிரி இப்போ வந்துட்டு முத்துக்குமரன் மேலே வன்மம் அப்படியே தான் இருக்குது. அதை விட இப்போ வந்து ராணுவம் வந்து எல்லோரும் தாக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு ராணுவுக்கு தான் எல்லாம் மொட்டை கடைசி போடுவாங்க போல இருக்குது. பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு வாட்டி டார்கெட் பண்ணதுக்கே வந்துட்டு ஓட்டு அதிகமாக வாங்கி ராணுவம் இப்போ வந்து 3rd பிளேஸ்க்கு வந்துட்டார். இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி நேற்று இந்த நடந்த ப்ராங்க் டாஸ்க், அந்த ப்ராங்க் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கேமே வந்து ஒரு ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு ப்ராங்க்ன்றதுக்கு இவ்வளவு தத்ரூபமாக இவங்களால் பண்ண முடியுதுன்னா இதை ஏன் வந்து ரியலாகவே அவங்க பண்ண மாட்டாங்க, சாத்தியமில்லாததை ஒன்றா இவங்க ஏன் பண்ணியிருக்கக்கூடாது, இது ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டவுட்டுக்கு எக்கச்சக்கமாக வருது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.